மகா பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே எது சரி எது தவறுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில சமயம் மட்டும் தவறான விஷயங்கள் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியறதில்ல. முன்கூட்டியே தெரியாத காரணத்தாலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தவறான விஷயம் ஆரம்பத்திலேயே நம்ம கண்களுக்கு புலப்படணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சிறந்த வழிகாட்டி தேவை. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியா நமக்கு இருந்து அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கர தேவியோட அருளை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதாச்சும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுவாமி, இந்த தவறான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏன் முதல்ல தெரியறதே இல்லைன்னு தெரியல. ஏன்னா முதல்லயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது சுவாமி. அப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் நம்ம கண்கள்ல முதல்லயே புலப்படணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? நிச்சயமா அதற்கு முக்கியமா அவசியமானது ஒரு நல்ல குரு வேணும். அந்த குரு இல்லாத வித்தை பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு குரு, ஆன்மீக குரு எல்லோருக்கும் அவசியம் தேவை. அப்ப அதை எங்க போய் தேடணும், எப்படி வரணும்? நீங்க, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நன்றாக குரு வாழ்க குருவே துணைன்னு நீங்க சொல்லிட்டு இருங்க. எல்லா விதமான குருமார்களும் உங்களுக்கு யார் வரணுமோ யாரை தேடணுமோ நான் மட்டும் சொல்ல. நமக்கு ஆன்மீக பயணங்கள்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க அமைதியா போய்கிட்டு இருந்தாலே அம்பாள் உங்களுக்கு யாருன்னு காட்டுவா. ஆனா அது காட்டினா நீங்க அதை கரெக்டா பிடிச்சுக்கணும். அதே போல முன்கூட்டியே விஷயங்கள் தெரியணும்னா ரொம்ப எளிமையான விஷயம், தினசரி ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு வாங்க. இது ராவுகால பூஜையில சொல்லிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். சில பேரால ராவுகால பூஜை செய்ய முடியலன்னு நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா நான் ராவுகால பூஜையே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நான் பார்த்துட்டு செய்யணும்ன்ற எண்ணம். முதல் ராவுகால பூஜை உங்க இடத்துல இருந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்ப வழிகாட்டியாக அம்பாளும் வருவா, குருவும் வருவா. குரு வர வச்சு அம்பாள் வந்துருவா. குருமுகமாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை வரும். ஒரு குரு உங்க கூட இருந்தா உங்களை யாரும் சாய்க்க முடியாது. உங்களுக்கு கஷ்டம் வராது, உங்களுக்கு கவலைகள் வராது. அம்பாள் முன்கூட்டியே உங்களுக்கு எல்லா விதங்களையும் நல்ல விஷயங்களை காட்டுவா. கெட்டது எது, நல்லது எது. இப்ப நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு குருவை பிடிக்கணும். ரொம்ப எளிமையான நம்ம ராவுகால பூஜை செய்யணும். நிச்சயமாக ராவுகால பூஜை செய்யற அத்தனை பேருக்கும் நான் தான் குரு. அந்த குருமுகமாக உங்களுக்கு அந்த ராவுகால பூஜையை நான் எடுத்து வச்சிருக்கேன்னா அம்பாள் எடுத்து சொல்லியிருக்கா, அதனால சொல்லியிருக்கேன். இப்ப அதை நீங்க செய்ய 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 உங்க வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளும் நீங்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அது செஞ்சும் நான் கஷ்டப்படுறேன் சுவாமி, பாத கமல பூஜை செய்யுங்க. அது செஞ்சும் நான் கஷ்டப்படுறேன் சுவாமி, அடுத்து என்ன பண்ணும்? பரிகார பூஜை செய்யுங்க. நிச்சயமாக எது உங்களால முடியுமோ முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி. முதல் படி ராவுகால பூஜை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்க செய்ய வேண்டியது. இரண்டாவது படி அதுவும் வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டியது. ஆனா அம்பாள்கிட்ட பெற்றுக்கொண்டு போகணும், பாத கமல பூஜை. மூன்றாவது படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அமாவாசை பரிகார பூஜை என்பது அவசியம். அந்த அமாவாசை பரிகார பூஜை என்பது வருகின்ற ஜூலை மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் தான் இந்த நிகழ்ச்சி வருது. அந்த 3ஆம் தேதி 23ஆம் தேதி அமாவாசை சிறப்பு பரிகார பூஜை இருக்கு. ஜூலை மாதம் 23ஆம் தேதி அமாவாசை சிறப்பு பரிகார பூஜை இருக்கு. அதுல யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை அந்த அமாவாசை பரிகார பூஜை செய்தால் போதும், உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் எழாது. ஏனென்றால் குருவுடைய அட்வைஸ் கடைசி வரைக்கும் கூட நிற்கும். அம்பாள் அனுகிரகம் என்னைக்கும் இருந்து புதுவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் வராமல் காப்பாத்தி கொண்டிருப்பான். சரியா? கட்டாயம் சுவாமி. எங்க எல்லாருக்குமே You think you've already found your ideal hotel? Well, before you book, check on Trivago to see if you can find it somewhere else for an even better price. Hotel Trivago. குருமுகமா நீங்க இருந்து தவறான விஷயங்கள் நாங்க எதுவுமே செய்யாம எங்க வாழ்க்கையை சரியான பாதையில செல்றதுக்கு நிறையவே உதவி புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? கண்டிப்பாமா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள் கிட்ட பேசுங்க. என் வீட்டுக்காரர் ராசி தான் இருக்கு மேடம். கார்த்தி நட்சத்திரம், ரிஷப ராசி, கார்த்திகன் பேரு. சரிங்கம்மா. இப்ப சுவாமி கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க.
சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுங்க. தூத்துக்குடி. ஜானகி. என் வீட்டுக்காரர் பேரு கார்த்திகன், ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம் சாமி. சரிம்மா. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன் ஜானகி. சரி. அது உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எங்க அக்கா தான் சொன்னாங்க, நீ ராஜடிவியை பார்த்து ஒரு தாகால பூஜை பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க எங்க அக்கா. நான் அத அப்படியே ஃபாலோ பண்ணேன். சரிம்மா. பண்ணி 3வது நாளே எனக்கு கனவுல ஒரு நாகம் தெரிஞ்சிருச்சு. சரிம்மா. அது நாகம் தெரிஞ்ச உடனே நான் வேற ஏதோ நமக்கு சும்மா கெட்ட கனவு தான் வருது அப்படின்ட்டு நாங்க அம்மா. அன்னைக்கே வெள்ளிக்கிழமை நீங்க டிவில ஒரு நாகத்தை பத்தி சொன்னீங்க. நாகம் அம்மா தான் கனவுல வருவா அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன உடனே நான் அதுல இருந்து ராகுகால பூஜை பண்ணேன். ஆனா ராகுகால பூஜை 6 to 7 தான் சமைச்சு காலையில பண்றீங்க. சரி. பண்ண உடனே எனக்கு 6வது நாளே எனக்கு உடம்பு எந்திக்க அந்த விளக்கு கூட பொத்த முடியாத நிலைமையில இருந்துச்சுங்க. சரிம்மா. பண்ண உடனே எனக்கு சுகர் பிரஷர் 160க்கு மேல இருந்துச்சு. சுகர் 350 இருந்துச்சு சாமிஜி. அந்த 7வது நாள்ல எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு சாமிஜி. சந்தோஷமா. எல்லாம் அம்பாள் அனுகிரகம். ரொம்ப சந்தோஷமா. அதாவது எல்லாருமே மகிமை பேசணும் வராங்க, ஆனா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நமக்கு இருக்கிற நேரமே ரொம்ப குறைவு. மக்கள் நம்ம கிட்ட சுவாமி என்ன பேசுவார் அப்படின்ற எண்ணங்கள் இருப்பாங்க. அதனால நீங்க பேச வர்றது எத்தனையும் சரி, ஆனா எல்லா அற்புதங்களும் நிறைய நடந்திருக்கும். ஏதாவது ஒரு தகவல் எளிமையா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இன்னும் புரியும். அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ராகுகால பூஜை செய்து பிபி குறைஞ்சிருக்கு, சுகர் குறைஞ்சிருக்கு, அதுவும் 7 நாள்ல. இதற்கு முன்னாடி மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் இருப்பாங்க. நான் கேட்கலான்னு பார்த்தேன், ஆனா நேரம் நமக்கு குறைவா இருக்கு. கேட்டோம்னா அதை அவங்களுக்கு சொல்ல தெரியும், அதை அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க நினைச்சது அவங்களுக்கு நடந்திருக்கு. வியாதி குறைஞ்சிருக்கு, சுகர் குறைஞ்சிருக்கு, பிரஷர் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அவங்க பேசுறதுனால இன்னையிலிருந்து யாரெல்லாம் பார்த்து ராகுகால பூஜையோ பாதகமல பூஜையோ செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த புண்ணியம் அவங்களை சேரட்டும். அம்பாள் அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கட்டும். இன்னும் வியாதி நிவாரணம் எல்லாம் நல்லபடியா தீர்ந்து இன்னும் அனுகிரகம் அம்பாள் நிறைய கொடுத்து வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஜெய் பிரத்திங்கிறேன். கட்டாயம் சுவாமி. மகிமைகளை பகிர்ந்துக்கணும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய அழைப்புகளையும் நம்மளால ஏற்க முடியல, நேரம் குறைவாக இருக்கு அப்படிங்கறதுனால. அடுத்து உங்களுடைய விஜயம் பத்தி சொல்லுங்க சுவாமி. ஏன்னா உங்களுடைய அடியார்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்க ஒரு தருணம் இதற்காக தான். உங்களுடைய விஜயம் பற்றி. ஆமா, இன்று சுவிட்சர்லாந்துல இருக்கமா. 8ஆம் தேதி வரைக்கும் சுவிட்சர்லாந்துல இருக்கேன். சுவிட்சர்லாந்து முடிச்சிட்டு ஜெர்மனி 9, 11 3 நாள் ஜெர்மனில இருக்கேன். இந்த 2 பயணங்கள் இதுல யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பதிவு செய்துக்கணும். பாதகமலம் என்னன்னா முன்னாடியே பதிவு செய்து. எதுவுமே முடியல சுவாமி, என்னால எதுவுமே முடியல, பார்க்கணும். தாராளமா பாருங்க. அம்பாளுடைய அற்புதங்கள் என்னென்னு நேரில் நிறைய விளக்கம் சொல்ல முடியும். அதே போல பாதகமலத்துடைய அற்புதம் என்னென்னு நேரில் விளக்கம் சொல்ல முடியும். அம்பாள் உங்க கூட இருந்து எதெல்லாம் தருவா, எப்படிலாம் தருவா, ரகசியங்கள்லாம் என்ன, அதெல்லாம் நேரடி வரும்போது இன்னும் அதிகமாக பேசப்படும். ஆனா என்ன, எங்க வரணும், எப்படி வரணும் அந்த நம்பர்ல கேட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு 9840086373. அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க அந்த நம்பர்ல பதிவு செய்ததா உங்களுக்கு அந்த லோக்கல் அட்ரஸ் கொடுப்பாங்க, போன் நம்பர் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு சுவாமி எங்க இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள். நான் இப்ப லண்டன் பிரான்ஸ்ல இருந்த போதெல்லாம் அப்படிதான். என்னன்னா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சுவாமி வருவாங்க. ஒரு இடமும் பயணம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டத்தையும் அந்த அலைச்சல் நிறைய இருக்குமா. அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாரையும் சந்திச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடியாக பேசுவோம். கட்டாயம் சுவாமி. நிறைய பேர் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாதகமலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். தினம் புதிய நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவே பாதகமலம் பற்றிய தகவலை கொடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா நேயர்களே, பாதகமலம் பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்
ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளையுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஆடி அமாவாசை சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் ஜூலை 30ஆம் தேதி வழங்கப்படும். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என் பேர் ரவிக்குமாருங்க. ராகுகால பூஜை பண்றதுனால ஒரு பெரிய மகிமை நடந்திருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பெரியம்மா ரொம்ப வயிற்று வலியால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, எங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ரொம்ப வயிற்று வலியுமா, என்னால முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க டாக்டருங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க வயிற்றுல அடைப்பு இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப திருப்பி அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்கம்மா அப்படின்றாங்க. பெரியம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கோசரம் இந்த ராகு கால பூஜையை பண்றேன், அதனால நல்லது நடக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் போனப்ப திருப்பி ஸ்கேன் எடுத்துட்டு இது மாதிரி பார்க்கும் போது டாக்டரே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனா இப்போ அது மாதிரிலாம் வேணாம், எப்படி சரியாச்சுன்னு தெரியல, வெறும் மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணலாமா, அது மாதிரி தான் இப்போ ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சாமிகளோட மகிமை தான், இந்த ராகுகால பூஜை நம்ம தொடர்ந்து பண்றதுனால இது மாதிரி நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட அனுபவங்களை பத்தி சொல்றதுக்கோசம் நான் இங்க வந்திருக்கேங்க. இந்த நேர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜை செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளை பார்த்திருப்பீங்க. அந்த மகிமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் நடக்கணும் அப்படின்னா பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜை செய்யறது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில மகிமைகளை அனுபவிங்க. மேலும் பாதகமலம் வருகிற நாட்கள்ல ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கறதா நம்மளுடைய சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி மேலும் தகவல்களை சுவாமிகள் கிட்ட கேட்கலாம். சுவாமி பாத்தீங்கன்னா பாதகமலம் வருகிற ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க. அது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றி வரணும்? எப்பயுமே பாதகமலம் வாங்கணும்னா அன்னைக்கே தொகை கட்டி அன்னைக்கே பேர் நட்சத்திரம் கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன். ஆனா இன்று அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஜூலை 30 பாத்தீங்கன்னா அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம், அதாவது பூஜையில வச்சு அதுல இருந்து 7 நாள் கழிச்சுதான் பாதகமலம் கொடுக்குறேன். அப்ப நீங்க முன்னாடியே பதிவு செய்யணும். நீங்க ஜூலை மாதம் 1ஆம் தேதியில இருந்து பதிவு செய்றீங்க, 7ஆம் தேதி 8ஆம் தேதி இப்படி பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதிவு செய்தவங்க ராசி நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் பதிவு செய்ததுக்கு உங்களுக்காக விசேஷ பூஜைகள் செய்து, அதாவது பாத கமலம் யாரெல்லாம் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத வாய்ப்பு. விசேஷமாக அமாவாசை பூஜையில் வைக்கப்பட்ட ஆடி அமாவாசையில் வைக்கப்பட்ட பூஜை, போன வருஷமும் ஆடி அமாவாசை வந்துச்சு, நான் இந்த மாதிரி செய்யலையே, இது அம்பாள் சொல்லியிருக்கா அதனால செய்யறேன், அடுத்த வருஷம் செய்வேனா தெரியாது, சொன்னா செய்வேன், இல்லையா இல்லை. அப்ப இந்த பாத கமலத்தை யார் ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ பதிவு செய்து கொள்ளணும். முன்னாடியே அதுக்குண்டான தொகை கட்டணும். உங்களுக்காக ஒருத்தர் பூஜை செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு நான் வாங்கும்போது பணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்காக ஒரு விஷயத்தை தொகையை செலுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு பூஜையில் வைக்கப்படணும். அதனால அமாவாசையில் வைக்கப்பட்ட பாத கமலம் வேண்டுவோர் பதிவு செய்து கொள்ளணும். இது பல பல சக்திகளை உங்களுக்கு கொடுக்கும். யாருக்கெல்லாம் இந்த செய்வினை தோஷங்கள் இருக்கு, வீட்டுல பிரச்சனை, நிறைய தொந்தரவுகள் இருக்கிறவங்களாம் இந்த ஆடி அமாவாசை பூஜையில் வைக்கப்பட்ட பாதகம் நிச்சயமாக அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழி நிச்சயமா இருக்கு. அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? கட்டாயம் சுவாமி. பாதகமலம் வாங்கணுங்கிற எண்ணம் இப்பவே நிறைய பேருக்கு வந்திருக்கும். எல்லாருமே அழைப்புதலுமே ஏற்ப. You think you've already found your ideal hotel? Well, before you book, check on Trivago to see if you can find it somewhere else for an even better price. Hotel Trivago. அவங்களுடைய இதை பதிவு செஞ்சிருவாங்க சுவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? கேரளால இருந்து கூப்பிடுறேங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க.
ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியாது, பேரு சிந்து. ஓகேம்மா, சுவாமி கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. குடும்பத்துல நிறைய ஒரு பிரச்சனை இல்ல, ஒவ்வொன்றும் வந்துகிட்டு இருக்குங்க. சரிம்மா. நாங்க இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சி பாத்திருந்தேன். சரிம்மா. அதான் சாமி கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டிருந்தேன். சரிம்மா சரிம்மா. அதாவது முதல் நிகழ்ச்சியை பார்க்கறீங்க இல்லையா, இப்ப ராவுகால பூஜை செய்யணும், எப்படி செய்யணும்ன்றது வரும். அந்த நிகழ்ச்சியில வரதை பற்றி அந்த ராவுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்கம்மா. எவ்விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் காலையில செய்யுங்கம்மா. 6 to 7 இருக்கு பாருங்க, அடுத்த நேரம் கொடுத்திருக்கேன். 6 to 7 இல்ல மாலை 6 to 7 ராவுகால பூஜை முடியாதவர்கள் அதுல செய்யலாமா? அப்பயும் அந்த பலன் உங்களை வந்து சேரும். பயப்பட வேண்டாம், முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சோம்னா அம்பாள் நிச்சயமா கூட இருப்பா. அவ நம்ம கூட இருந்தா கஷ்டம் எல்லாம் போகும். புரியுதா? தொடர்ந்து செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. எவ்வித கஷ்டம் இருந்தாலும் ராவுகால பூஜை செஞ்சா நான் நீக்கி தருவேன் அம்பாள் எனக்கு சொல்லியிருக்கா. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில எல்லா நாள்லயுமே ராவுகால பூஜை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க முதல் தடவையா பார்த்தனால தொடர்ந்து ராவுகால பூஜை செய்ய ஆரம்பிங்க. ஒரு 3 வாரம் 6 வாரம் 9 வாரம் அதிகபட்சமாக 90 நாள். புரியுதா? அதுக்குள்ள உங்க பிரச்சனைகளுக்கு படிப்படியா தீரும். அதாவது இருக்கிற பிரச்சனை அத்தனையும் ஒரே நாள்ல தீர்ந்துடாது. நம்ம நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அது கர்மாவையினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். நம்ம கர்மா செஞ்சதுனால தான் பிறவி எடுத்திருக்கும். அப்ப உடனே ஒரு பூஜை செஞ்சோன்னா உடனே தீரும் நினைக்கிறோம். அது நம்மளுடைய அறியாமை, இயலாமை. உடனே தீர்றது எந்த பரிகார பூஜையிலும் நடக்காது. ஆனா நம்ம பிரச்சனைகள் நிச்சயமாக படிப்படியாக குறையும். படிப்படியாக குறைந்து இனிமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வழிகாட்டுவதற்கு அம்பாள் கூட இருந்து வழி நடத்துவோம். அதை செஞ்சுக்கிட்டு வாங்க போதும். ஜெய் பிரத்திங்கிரே. கட்டாயமா. அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நேர்கள் இருக்காங்க சுவாமி. அதாச்சும் இப்பதான் நிகழ்ச்சியை பார்க்கலாம், ராவுகால பூஜை செய்யலாமா அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். ராவுகால பூஜை செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய நேர்களுக்காக ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவல் இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முன்தினம் மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறவும். அனுமதி இலவசம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள். ராகுகேது பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி யாகம், சனி பெயர்ச்சி யாகம். ராகுகேது பெயர்ச்சி யாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/8/2017 வியாழக்கிழமை அன்று இரவு ராகு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கும், கேது பகவான் கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு 18/8/2017 அன்று அதிகாலையில் மாபெரும் ராகுகேது பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. குரு பெயர்ச்சியாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/9/2017 செவ்வாய்க்கிழமை அன்று காலை குரு பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. சனி பெயர்ச்சியாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 27/10/2017 வெள்ளிக்கிழமை அன்று மாலை
சனி பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் சனி பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 9840086373. இந்த நேர்களே ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள் அந்த தகவல்களையும் பார்த்திருப்பீங்க. நீங்க ராவுகால பூஜை எப்படி செய்யணும் பார்த்த மாதிரியே அது நீங்க பின்பற்றி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே நீடித்து நிலைக்கும். அது மட்டும் இல்லாம தினமும் காலையில 6:50 மணிக்கு ராஜ் டிவில ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அதுலயும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க. அதையும் நீங்க கேட்டு பயன்படுத்திக்கலாம். மேலும் சுவாமி நேர்ல பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டி நகர் அலுவலகத்துக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத கமலம் வருகின்ற 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கிறதா சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து பாத கமலம் வாங்கணுங்கிறத நீங்க பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் பாத்தீங்கன்னா 9025233000 மற்றும் 9840086373 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க சுவாமி கிட்ட பார்க்கணும், சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போன் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து சுவாமிகள் கிட்ட பேசலாம். சுவாமி இப்போ பாத்தீங்கன்னா மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள் இது நீங்க இதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி தகவல்களையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா ராசியில இருக்கிறவங்களும் இந்த பெயர்ச்சி யாகங்களை கலந்துக்கலாமா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? இல்லம்மா, அதை பத்தி அதாவது எல்லா ஒருத்தர் சொல்லுவோம், இந்த பெயர்ச்சி இந்த ராசிக்கு கெடுதல், இந்த பெயர்ச்சி இந்த ராசிக்கு நல்லது. அதெல்லாம் அந்த கிரகங்கள் தன்மையை பொறுத்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல சில நேரங்கள்ல குரு கெட்ட இடத்துல போனா கூட நமக்கு நன்மை செய்வார். சில நேரங்கள்ல ராகுக்கு அந்த ஜாதக அமைப்புல அவங்க அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதனால கெட்ட இடத்துல போனா நமக்கு நன்மை நடக்கும். அது போல இருப்பதனால நீங்க எல்லாரும் கலந்துக்கிறது தான் விசேஷம். இந்த ராசியினர் தான் கலந்துக்கணும். அப்ப இந்த ராசியினர் கலந்து கூடாதா? அதனால பொதுவா எல்லாரும் குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கும். ஒருத்தருக்காக பூஜை பண்ண முடியுமா? 4 பேருக்காக பூஜை பண்ண முடியுமா? மீதி இருக்கிறவங்க எல்லாம் விட்டுடலாமா? பெயர்ச்சி யாகங்கள் நடக்குது. அந்த பெயர்ச்சியில நல்லது செய்யணும். நல்லது செய்யறவங்களுக்கும் சரி, தீமை செய்யற கிரகம் அமைப்பு இருந்தாலும் சரி, எல்லாரும் பெயர்ச்சி யாகங்களை கலந்துக்கலாம். புரியுதா? அதே மாதிரி நம்ம பெயர்ச்சி யாகங்கள்ல மூலிகை தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு பெயர்ச்சியிலுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான மூலிகை பிரசாதமாக பூஜையில் வைக்கப்படுகின்ற மூலிகைகள் உங்களுக்காக உருவேற்றி கொடுக்கப்படும். அதை எப்படி வைக்கணும், என்ன கொடுக்கணும், ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருவேன். அதை எப்படி பூஜையில் வைக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த மூலிகைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அம்பாள் கொடுப்பா. புரியுதுங்களா? அதற்கு நீங்க முன்பதிவு செய்துக்கணும். ஒவ்வொரு பயிற்சிக்குமே, ராகு கேது பயிற்சிக்கும், குரு பயிற்சிக்கும், சனி பயிற்சிக்குமே அந்தந்த விசேஷ மூலிகைகள். இந்த மூலிகைகள் என்ன செய்யும்? தெய்வ வசிய மூலிகைன்னு சொல்லலாம். ரொம்ப மக்களுக்கு புரியுற மாதிரி, ஏன்னா அந்த வார்த்தை சொன்னாதான் புரியும். அப்ப அது தெய்வ வசிய மூலிகைன்னா என்ன பண்ணும்? எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்களோ அந்த தெய்வம் நமக்கு வசமாகும். வசம்னா நமக்கு அது அடிமையா நிக்காது, அது வேற. அது தாந்திரிகம், மாந்திரிகம், இதெல்லாம் அப்படி கிடையாது. உங்க பேரை சொல்லி பூஜை பண்ணி இவன் உன்னை கும்பிடுவான், இவனை காப்பாத்து அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த மூலிகையை எப்படி வச்சுக்கணும், என்ன பண்ணணும்னு அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கும்போது அது உள்ள ஒரு நோட்டீஸ் இருக்கும். அதுல எல்லா விளக்கமும் இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? பதிவு செய்துக்கணும். அன்னைக்கு பூஜை முடிஞ்சு எல்லா ஹோமங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரசாதம் விநியோகப்படும். சில நேரங்களில் நீங்க சங்கல்பம் முடிஞ்சோடனே உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருவாங்க எல்லா இடங்களையும். பூஜையே முடியல, பிரசாதம் எப்படி கொடுக்குறீங்க? யாராவது கேட்டது உண்டா? பிரசாதம் மட்டும் பையன் ரெடியா இருக்கும். அதுல டாலர் இருக்கும், அதுல என்னென்னமோ பிரசாதம். ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பல கோவில்கள்ல ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரசாதம் கொடுக்கும். அதான் முறை. ஆனா பயிற்சி யாகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிளம்புறன்னு உடனே கையில கொடுத்து விட்டுருவாங்க. புரியுதா? அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம இடத்துல அது கிடையாது. பூஜை முடிஞ்சு, ஹோமங்கள் முடிஞ்சு, பூர்ணாகுதி முடிஞ்சு பிரசாதம் விநியோகங்கள் வரும். அந்த நேரத்தில் தான் கொடுப்போம். அதனால மக்கள் எல்லாரும் இருந்து பார்த்து அந்த பலன்களை தனக்கு கிடைக்கணும்னு, குடும்பத்துக்கு கிடைக்கணும். யாராவது கஷ்டப்படுறவங்க இந்த பயிற்சியால அவங்க எத்தனை பேரும் நல்லா இருக்கணும். பொதுவாகவே லோகக்ஷேமத்திற்காக அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம். இந்த பயிற்சியால் உலகத்திற்கு நன்மை நடக்கணும். அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ன்றதான் பயிற்சி யோகம் நடக்கணும். சரியா? கட்டாயம் சுவாமி, இந்த மாபெரும் பயிற்சி யாகங்களை கலந்துக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அவங்கள முன்பதிவு செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரேமா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. Trivago does the work for you and instantly compares the prices of over 600,000 hotels. I've been saying this a lot lately, but what does it mean for you? It means that by using Trivago, you could save up to 30%
when booking your next hotel. Instead of accepting just one price or spending hours searching so many sites, let Trivago instantly compare prices. சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா, ராஜி பேசுறேன். ஓகேமா. ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. ஓகேமா, சுவாமி கிட்ட பேசுங்க. சுவாமி கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. ஹலோ, ஜெய் பிரத்யங்கிரே சுவாமி. ஜெய் பிரத்யங்கிரேம்மா. குருவடி சரணம், திருவடி சரணம். நல்லா இருங்கம்மா. சாமி, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. என்னோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. சரிம்மா. ராகுகால பூஜை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கிறேன். சரிம்மா. என் பொண்ணு ஃபாரின் போகணும்னு நினைச்சா அது முடிஞ்சிடுச்சு. சரிம்மா. அடுத்தது 4 வருஷம் ஆச்சு குழந்தை பிறகு வேண்டிக்கணும். சரிம்மா. அதனால எனக்கு பாதக்கமலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சாமி. 30ஆம் தேதி இல்ல, குழந்தை பிறணும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து குழந்தை பிறந்திருக்கா? இன்னும் பிறக்கல சாமி. குழந்தை பிறக்கணும். அதை சொல்லுங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேள்வியா கேக்குறேன் உங்களை. குழந்தை பிறக்கணும். அந்த பொண்ணு எங்க இருக்கா? துபாயில இருக்காங்க சாமி. அவங்க அங்க இருந்தபடியே ராகுகால பூஜை பண்ணட்டும். இல்லைன்னா ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நாளா பூஜை பண்றீங்க? ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சாமி. சரி, ராகுகால பூஜை பண்ணி பொண்ணு வெளிநாட்டுக்கு போயிட்டான் இல்லையா? ஆமாங்க சாமி. அது ஒண்ணு நடந்திருக்கு. அடுத்தடுத்து நடைபெறும். ஆனா ரொம்ப நாளா பண்ணி நடக்கலன்னு போது இந்த 23ஆம் தேதி அமாவாசை பரிகார பூஜைன்னு வச்சிருக்கேன். புரியுதா? ஒரு முறை அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த அமாவாசை பரிகார பூஜைகளை ஒரு முறை செய்து கொள்ளுங்கள். எப்ப முடியுமோ. வருகின்ற ஆடி மாதம் அமாவாசை பரிகார பூஜை இருக்கு. அதுல முடிஞ்சா செய்யுங்க, கலந்துக்கோங்க. புரியுதா? இது ரகசிய பூஜை தான். நீங்க கலந்துக்கணும். பொண்ணு ஃபாரின்ல இருந்தாலும் அவங்க கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் 21 வகையான மூலிகை தாயத்து கொடுப்பேன். ஏன்னா இவ்வளவு நாளா இல்லைன்னு போது இன்னும் அதுக்கு காலம் தாழ்த்த வேண்டாம். முடிஞ்சால் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அமாவாசை பரிகார பூஜை செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வருகிற 30 ஆடி அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமும் கொடுக்கிறோம். அதை நீங்க வாங்கி பயன்படுங்க. சரியா? நல்லா இருங்கம்மா. கட்டாயம்மா. இது மாதிரி சுவாமிகள் சொன்ன முறையை பின்பற்றீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டும்தான் நீடித்து நிலைக்கும். சுவாமி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை சொல்லிட்டீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தவறுகளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும்னு நம்ம நேயர்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. எல்லோரும் அந்த விஷயங்கள் சொன்னதை எல்லாரும் கடைபிடித்து எல்லோரும் நல்லா இருக்கணும். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்களை நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள் பற்றிய தேதிகளை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ராகு கேதி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 8ஆம் மாசம் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி யாகங்கள் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி 9ஆம் மாசமும், சனி பெயர்ச்சி யாகங்கள் 10ஆம் மாசம் 27ஆம் தேதியும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம வருகிற ஜூலை 23ஆம் தேதி அமாவாசை சிறப்பு பரிகார பூஜைகளும் நடைபெறுது. வருகிற 22ஆம் தேதி சண்டிஹோமமும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க ஜூலை 30ஆம் தேதி கொடுக்கறாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க நம்பருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அழைப்புதலையும் நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா Facebookல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் டைப் பண்ணி ஃபாலோவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய தகவல்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள. மேலும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர்
முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0444202447, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.